சரி, என் ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன் இப்ப. சரி, அப்ப நான் இன்றைக்கு நான் செய்ய போறது, இன்றைக்கு நான் யூஸ் பண்ண போற டூல் இந்த Lumile H5P டூல். அப்ப இன்றைக்கு புதுசா ஜாயின் தாங்க பாருங்க, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். அப்ப இது ஓபன் பண்ணலாக உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி ஓபன் எக்ஸிஸ்டிங் H5P ஆப், அடுத்தது கிரியேட் நியூ H5P இருக்குது. நியூ H5P. ஓகே, அப்போ இதில் எங்களுக்கு தேவையான டூல்ஸ் 46 டூல்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையான டூல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி இன்றைக்கு 2-3 ஆக்டிவிட்டி நான் செஞ்சு காட்ட போடுறேன். அப்போ இதில் முதலாவது நான் ஒன்று செய்ய வரேன், இந்த இன்டராக்டிவ் வீடியோ. இன்றைய பார்ப்போம் இந்த இன்டராக்டிவ் வீடியோன்றது. அப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் யூடியூப்ல நாங்கள் ப்ளே பண்ணுற நேரம் ஓகே. அப்போ நான் யூடியூப்ல நாங்கள் ப்ளே பண்ணுற நேரம் வீடியோண்ட அதில் உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் பார்க்கலாம், கேள்வியாக பார்க்க இயலாது. ஆனால் நாங்கள் கிரியேட் பண்ண போகிற இந்த வீடியோவில், அதாவது நான் யூடியூப்ல இருக்கிற வீடியோ தான் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது. இப்போ இந்த வீடியோவில் நாங்களுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த கேள்விகளை ப்ளே ஆகிற நேரம் கேள்விகளை கேட்கலாம். அப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இன்ட்ராக்டிவ் வீடியோன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண இந்த டூல் ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல சில கைட் வேணுமெனு தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அப்லோட் எம்பட் வீடியோன்னு இருக்குது. முதலாவது இது அப்படி தான் உங்களோட டைட்டில் ஒன்று கேட்கும். அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் இன்ட்ராக்ஷன் சொன்னால் என்னென்ன கேள்வி, அடுத்தது சமரி, முடிவில் என்ன கொடுக்க கேட்கணும்ன்றது. அப்படி வந்து மூணு வீடியோ நாங்கள் இந்த இதில் பார்க்குறோம் இந்த இன்ட்ராக்டிவ் வீடியோவில். அப்போ இதுக்கு முதல்ல அஸ்கர் சொன்ன மாதிரி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களோட ஐடியா தலையில் இருக்கணும். அப்போ அதுக்குரிய நாங்கள் டெக்ஸ்ட்டோ இமேஜஸோ வீடியோவோ எல்லாத்தையும் நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் சேவ் பண்ணி வச்சுன்னு சொன்னால் அதை எங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து எங்களுக்கு ஈஸியாக எங்களுக்கு போட்டு செஞ்சுட்டு போகலாம். அப்போ நான் ஒரு இன்ட்ராக்டிவ் வீடியோவுக்கு நான் ஏற்கனவே நான் ஒரு பார்த்தேன், அதாவது தரம் 1 அல்ல 2, அந்த உங்களுக்கு தெரியும் எறும்பும் புறாவும் என்ற ஒரு பாடத்தில் ஒரு கதை கதை தெரியும் தானே. அப்போ அந்த கதையை எப்படி நாங்கள் வீடியோவை காட்டி ஒரு காணொலியை காட்டி எப்படி அந்த வீடியோ பிளே ஆகிற நேரம் மாணவனோட கேள்வியை கேட்குறன்றதை ஒரு கேள்வி கேட்டு அந்த வீடியோ பார்க்குறன்றதை தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு பாடத்துக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்போ என்னென்ன கேள்வி எந்த வீடியோன்றதை நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்குரிய தயார்படுத்தல உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். அப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுக்கு நான் அதுக்குரிய செய்ய போகிறதுக்குரிய ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் என்னென்ன கேள்வி, நான் உதாரணம் 3 கேள்வி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் நான் டைப் பண்ணுறேன். அப்போ அந்த எந்தெந்த நேரத்தில் அந்த கேள்வி வரணும்ன்றதை நான் சும்மா ரஃபாக நோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ இன்னும் 0.19 19 செகண்டில், அடுத்த 37 செகண்டில், அடுத்த 2 நிமிஷமும் 10 செகண்டில் கேள்வி வரணும். 3 கேள்வி நான் இந்த இடத்துல சும்மா தயாரித்து வச்சுக்கிறேன். அப்போ மாணவருக்கு அந்த கேள்வி அந்த வீடியோ ப்ளே பண்ண நேரம் அந்த கேள்வி வரும். அதை பார்த்துட்டு மாணவர் தொடர்ச்சியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ இதுதான் எங்களோட ஐடியா. அப்போ உங்களுக்கு பார்க்கலாம், இந்த கிரேட் 1, 2ல சொல்லிப்பாங்க, இன்டர்நெட்டில் ஒரு இல்லாட்டி புத்தகம் ஒரு கதையை கொடுத்து பார்த்து அதுக்குரிய கேள்வியில கேளுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது மாதிரி ஒரு இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி செய்கிறது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல உங்களுக்கு தெரியும் வீடியோ ஷேர் பண்ண லிங்க் ஷேர் அண்டிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் காப்பி ஆகும் உங்களோட. அப்போ அதான் நான் இந்த காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இந்த வீடியோ லிங்கை தான் நான் எடுத்து இங்கே ஆட் பண்ண போகிறேன். சரி, அப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த H5P டூலுக்கு நான் வரேன். அதில் இந்த இதில் பார்த்துச்சோன்னா ஆட் வீடியோ இண்டிக்குது, உங்களுக்கு விளங்கும், ஆட் வீடியோன்னு விளங்கும். அப்போ இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணலாக்கல அப்லோட் வீடியோ ஃபைல் இண்டிக்குது. அடுத்த பேஸ்ட் என்னது பேஸ்ட் யூடியூப் லிங்க் ஓ அதர் வீடியோஸ் சோர்ஸ் யூஆர்எல் நிற்குது. அப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பேஸ்ட் யூடியூப் லிங்க்ன்றது. இந்த அப்லோட் வீடியோ லிங்க்னு சொல்ல நீங்கள் ஃபைல் செஞ்சு அப்லோட் பண்ணிச்சுன்னா உங்களோட இன்டராக்டிவ் வீடியோ உங்களோட மெஷினில் ஓகே. ஆனால் எங்களுக்கு ஷேர் பண்ண நேரம் பெரிய ஃபைலாக இருக்கும். சாதாரண வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் பெருசு. ஆனால் நீங்கள் யூடியூப்ல இருக்கிற ஃபைல் எடுத்துச்சுன்னா யூடியூப்ல அங்கே லிங்க் மட்டும்தான் நிற்கும். அப்போ எங்களுக்கு அந்த லிங்கோடு தான் அந்த ஃபைல் வரும். சரி, ஆகவே எங்களுக்கு அந்த லிங்க் தான் வரும். ஆகவே அந்த ஃபைல் ஆக்சுவலாக அந்த இதுக்குள்ளே இருக்காது.
ஆகவே இந்த யூடியூப் பாக்கிறவங்களுக்கு ஈஸி என்றால் எங்களுக்கு ஃபைல் சைஸ் சிறுசாக இருக்கும். அப்போ அது லிங்க்கை மட்டும்தான் அதில் போட்டிருப்பாங்க. அப்போ நான் காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் அண்டிக்குது எட் பண்ணியாச்சு. அப்போ அதே போல் இந்த இடத்துல எடிட் காப்பிரைட் அண்டிக்கு சில வீடியோஸ் உங்களுக்கு வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பாவிக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல சில நேரம் அவனோட கிரெடிட்டை போட்டு யாருக்கு யாருக்கு என்ன வீடியோன்னு போட்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு போட்டுட்டு இந்த எடிட் காப்பிரைட் அண்டிக்கு அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இதை பாவிக்கலாம். நான் இந்த இதில் நான் செய்யலை, அப்படி வச்சுட்டு நான் அடுத்தது போகிறேன். அப்போ முதலாவது ஸ்டெப் வீடியோ எட் பண்ணினேன். ரெண்டாவது எட் இன்டராக்ஷன், அதாவது இடைச்சேற்பாடுல நாங்கள் எட் பண்ணணும். அப்போ அதுக்கு போகிறேன் ரெண்டாவது ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகி இது அந்த யூடியூப் வீடியோ. சரி, அப்போ யூடியூப் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இன்டர்ஃபேஸ் ஒன்று காட்டுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கவும் இந்த இடத்துல லேபிள் அண்ட் இருக்குது. முதலாவது இந்த ரெண்டு டூல் பாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ முதலாவது டூல்னு சொல்கிறது லேபிள். இந்த வீடியோக்கு மேலே ஒரு லேபிளை போடலாம், உங்களோட பேரை போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு செஞ்சாட பேர் இல்லாட்டி கிரேட் எந்த வகுப்பு செஞ்சதுன்ற ஒரு தகவல் இந்த இடத்துல போடலாம் உதாரணமாக. சரி, அப்போ இதில் நான் சும்மா டைப் பண்ணுறேன். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்னது தமிழில் டைப் பண்ணலாம். அப்போ ஆரம்பத்திலே பாருங்க இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணலாக்கலே இந்த இடத்துல ஒரு அந்த டெக்ஸ்ட்டை போடு நேரம் அந்த லேபிளை போடுறதுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே டைம்னு வருது. அப்போ டிஸ்பிளே டைம்னு சொல்கிறது அதாவது 0 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரங்காலும் இந்த என்னது இது இந்த இந்த லேபிள் டிஸ்பிளே ஆகும் என்றுதான் அர்த்தம். அப்போ உங்களுக்கு இதில் போடலாம் என்னது. அப்போ எனக்கு நான் தமிழை மாற்றி கொள்கிறேன். சரி, எறும்பு இல்லை தரம் ஒன்று நான் சும்மா போடுறேன். தரம் ஒன்று ஒரு லேபிள். சரியா, தரம் ஒன்று தமிழ். சரி, அப்போ தரம் ஒன்று தமிழ் நான் ஒரு லேபிளை போட்டுட்டு இதில் உங்களுக்கு சைஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். அப்போ 10 செகண்ட் உங்களுக்கு எத்தனை செகண்ட் இதானது உங்களுக்கு நான் கொடுக்கலாம். நான் ஒரு அதாவது 0லேருந்து 30 செகண்ட் விளங்காலும் இந்த லேபிள் விளங்கணும். அப்போ டன் கொடுத்துட்டு பாருங்கள் அது இந்த இடத்துல வந்திக்கு உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல இது வந்திக்குது. அப்போ இது உங்களுக்கு எந்த இடத்துல வெயிட் போடணும் அந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வைத்து வைக்கலாம். சரி, பிள்ளையாக நேரம் அது அந்த பக்கத்தில் அது அப்படியே இருக்கும். சரி, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது இது லேபிளிங், அடுத்து டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. பிளே ஆகிற நேரம் என்ன சரி ஒரு வீடியோ பிளே ஆகிற நேரம் அந்த வீடியோவில் ஒரு விளங்காத போயிருந்துச்சுன்னா அதை ஒரு எழுத்தாக அந்த வீடியோ நின்றுட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இதில் பார்க்கலாம். சரி, அதே மாதிரி ஒரு அட்டவணை கொடுக்கலாம் வீடியோ பிளே ஆகிற நேரம். அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கலாம். அந்த இடத்துக்கு போய் பாருங்க வீடியோ பிளே ஆகிற நேரம். அதே மாதிரி இமேஜ் ஒரு வீடியோ பிளே நேரம் இன்னும் ஒரு எங்கள்ட ஃபோட்டோ இப்போ யூடியூப்ல எங்களுக்கு அப்படி செய்யலாது. அந்த வீடியோ மட்டும் தான் பார்க்கணும். அந்த வீடியோக்கு மேலதிகமாக எங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கறதுக்காக இன்னும் ஒரு இமேஜ் எங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் சில கூற்றுகளை எங்களுக்கு செய்யலாம். சரி, அதே மாதிரி சிங்கிள் சாய்ஸ் செட். அப்போ இது எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு அதாவது எம்சிக்கு. அப்போ இதில் எங்களுக்கு கேள்வி கேட்கல. அப்போ நான் இந்த சிங்கிள் சாய்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இன்னும் ஒரு நான் இன்ட்ராக்ஷன் பண்ண போகிறேன். அப்போ இதில் கேட்குது எந்த டைமில் எனக்கு எட் பண்ணணும், டிஸ்பிளே டைம். சரி, அப்போ இந்த இடத்துல எனக்கு எட் பண்ணுறதுக்கு ஓகே. அப்போ நான் ஏற்கனவே நான் ரஃபாக நான் டைம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அதில் பாருங்கள் 19 செகண்டில் எனக்கு முதலாவது கேள்வி வரணும். அப்போ 19 செகண்ட் எழுதிக்கிறது அந்த நீரில் விழுந்து தத்தளித்த பிராணி அது. ஏற்கனவே நான் இந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு நான் இந்த கேள்வியை நடத்துகிறேன். அப்போ இந்த கேள்வி எனக்கு காப்பி பண்ணணும் 19 செகண்டில். சரி, அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் என் கேள்வி. அப்போ இதை நான் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை நான் போட விரும்புகிறேன். சரி, ஓகே. அப்போ எனக்கு தேவை அது 19 செகண்டில். இந்த இடத்துல 19 டைப் பண்ணலாம். அப்போ அது நீங்கள் டைப் பண்ண நேரம் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை. அதாவது நீங்கள் நேரம் டைப் பண்ண நேரம் 0 போட்டு கோலன் அந்த 2 புள்ளிகள் அந்த 2 புள்ளி போட்டுட்டு அவர் தான் செகண்டை போடணும். அந்த புள்ளி இல்லாமல் நீங்கள் தசமை மட்டும் போட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிள்ளைன்னு காட்டும். சரி, அப்போ இன்னும் 19 செகண்ட்லேருந்து 19 செகண்ட் பண்ண அது அந்த செகண்டில் அந்த கேள்வி வரணும். ஆகவே நான் டைப் பண்ணுறேன். அடுத்து அதே போல் இந்த கேள்வி 19 செகண்டில் இந்த வீடியோ நின்று தான் இந்த கேள்வி வரணும். எனக்கு இந்த இடத்துல சரி மாணவருக்கு
வரணும். இல்லாட்டி அந்த கேள்வி அந்த செகண்ட்ல அப்படி வந்துட்டு திரும்ப அப்படியே இதாகி போயிடுது. மகா எனக்கு போஸ்ட் வீடியோ எடுத்து நான் கிளிக் பண்ணுறேன். போஸ்ட் சொல்லி அந்த இடத்துல அந்த வீடியோ அந்த இடத்துல நின்று அந்த கேள்வி வரும். அடுத்தது டிஸ்பிளேஸ் ஆஸ் பட்டன் அல்லது போஸ்டர் இருக்குது. நான் போஸ்டர் கிளிக் பண்ண பட்டன் ஒரு அந்த பட்டனோட கார்டு அதை கிளிக் பண்ணால் தான் அந்த கேள்வி விளங்கும். போஸ்டர் சொல்றது ஒரு லேபிளாக ஃபுல்லாக விளங்கும். சரி, உங்களுக்கு நீங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது டைட்டில், இது என்ன 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 கேள்வி, சரி இது ஒரு சரி உங்களுக்கு தமிழ் எழுதலாம். சரி, விடையை தெரிவு செய்க. சரி, அப்போ இப்படி போட்டுட்டு முதலாவது கேள்வி என்ன கேள்வி, நான் காப்பி பண்ண கேள்வி அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீரில் விழுந்து தத்தளித்த பிராணி எது? அப்போ இது லீக்குது இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரி, அப்போ விடை நீங்கள் கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல மோலா 2 விடை தந்திக்குது. அப்போ உங்களுக்கு எத்தனை விடை மெட் பண்ணலாம்? இந்த ஹெட் ஆன்சர் அண்டி இந்த ஆல்டர்னேட்டிவ் அதுதான். இப்போ இதில் முதலாவது முதலாவது விடை சரியான விடை தான் மோலா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ சரியான விடை தான் மோலா கொடுக்கணும். அடுத்ததெல்லாம் பிழையான விடை. ஆனால் அங்கே கேள்வி வார நேரம் அது மாறி மாறி தான் வரும். சரி, அப்போ முதலாவது நீரில் விழுந்து தத்தளித்த பிராணி எறும்பு. நான் எறும்புன்னு ட்ரை பண்ணுறேன். சரி, அப்போ அதுதான் சரியான விடை. 2வது நான் புறாண்டு. அதே மாதிரி இன்னொரு விடை உங்களுக்கு கொடுக்கலாம். என்னது? காகம். சரி, அப்போ இந்த 3 விடை கொடுத்தாச்சு. அப்போ முதலாவது ஒரு கேள்வி நான் சரி இது அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி கொடுப்போம். மேலும் ஒரு கேள்வி எனக்கு போதும் அந்த அந்த இடத்துல வர்றதுக்கு. கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே எனக்கு டன் அண்டிக்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் இதில் பிஹேவியரல் செட்டிங் அண்டிக்குது. அதாவது எப்படி பிஹேவ் பண்ணணும், ஆட்டோ கண்டினியூ, அது முடிஞ்சலாத ஆட்டோ கண்டினியூ ஆகணுமா இல்லாட்டி ஃபுல்லாக அடுத்த கிளிக் பண்ணி கண்டினியூ ஆகணும் அண்டிக்குது. அப்போ அந்த விஷயங்களை உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல் ஓகே, டைம் அவுட் ஆன் கரெக்ட் ஆன்சர். அவள் எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குற அதுக்குள்ள இதாகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்களை பார்க்கலாம். இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அடாப்டிவிட்டி இதில் இருக்குது. ஆட்டோ கரெக்ட் ஆக்ஷன் ஆன் ஆல் கரெக்ட் ஆன்சர். சரியா, சரியானு சொன்னால் இந்த இடத்து வீடியோ போகணும், பிள்ளைன்னு சொன்னால் இந்த இடத்து வீடியோ வரணுமென்றது. ஆக்ஷன் ஆன் ராங் ஆன்சர். பிள்ளைன்னு சொன்னால் சரி என்ன நடக்கணுமா, திரும்பி வரணுமா. சரி, அப்போ இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இந்த ஆட்டோ கண்டினியூ. ஓகே, இந்த இடத்துல நான் காலையில் மற்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இதில் என்ன சொன்னால் இதுக்கு எல்லோ த யூசர்ஸ் ஆப்ட் அவுட் அண்ட் கண்டினியூ. சரி, அதாவது யூசருக்கு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் என்றதை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொடுக்க மேலும், இல்லாட்டி அதை நிப்பாட்டும். அதாவது அந்த ஸ்கிப் பண்ணி போகலும். நான் இதை அப்படியே நான் டிஃபால்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்து டன் பண்ணுறேன். பாருங்க, இப்போ நான் முதலாவது கேள்வி இந்த இடத்துல ஹெட் ஆகிக்குது. இந்த இடத்துல பாருங்க ஒரு டொட் ஒன்று சிங்கிள் சாய்ஸ் இது உண்டு. இப்போ நான் இதை நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்க அந்த கேள்வி வருமாண்டு. பாருங்க இந்த கேள்வி இந்த இடத்துல வருது, ஆனால் ஒழுங்காக விளங்குது இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த இடத்துல எனக்கு அதை எடிட் பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேள்வியை எனக்கு இப்படி வைக்கலாம். இந்த இடத்துல மாணவர்களுக்கு நல்லா விளங்கும். அப்போ இந்த இடத்துல அந்த வீடியோ நிற்குது, கேள்வி வந்திருக்குது. ஓகே, ஸ்க்ரீன் விளங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டு. ஓகே, அப்போ சரி, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு விளங்க இந்த கேள்வி எப்படின்றது. அப்போ உங்களுக்கு இந்த கேள்வி இந்த உங்களுக்கு இது பார்த்து கொண்டே உங்களுக்கு செய்வோம் எட் பண்ணோம். இப்போ எனக்கு டைம் நேரத்தில் நான் நோட் பண்ணி கொண்டதுனால நான் இந்த இடத்துல எட் பண்ணேன். இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல கேள்வி வரணும் பண்ணதை உங்களுக்கு வீடியோ பார்த்து கொண்டே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம் மேலும். அப்போ உங்களுக்கு பாருங்க அந்த வீடியோ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எங்களுக்கு அந்த கேள்வியை
பார்க்கலாம் பாருங்க. இப்ப இந்த கேள்வி வந்திருக்குது. அப்ப நீரில் விழுந்து தத்தளித்த பிராணி எது? அப்ப எறும்பு, புறா, எறும்பு, காகமன் வந்து இந்த பாருங்க. நாங்க கொடுத்தது முதலாவது கேள்வியா தான் விடையா தான் நாங்க எறும்பு கொடுத்தோம். இந்த இடத்துல மாறி மாறி வரும். சரி, அப்ப முதலாவது விடையை சரியான விடையா கொடுத்துக்கிறேன். அப்ப இந்த அதுல நான் இதுல பாருங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல நான் அதாவது எடிட்டிங் மோட்ல இருக்கிறேன். அப்ப பிளே பண்ண நேரம் இதுக்குரிய நாங்க எங்களை பார்க்கலாம் அடுத்தடுத்தது எப்படி வரும்ன்றது. சரி, ஓகே. அடுத்த கேள்வி நான் ஆட் பண்றேன். ஒரு கேள்வி ஆட் பண்ணேன். அடுத்தது அடுத்த கேள்வி வரணும் என்ற நான் பார்க்குறேன். இதுல நேரத்தை நான் நோட் பண்ணி கொண்டதுல ரெண்டாவது கேள்வி 37 செகண்ட்ல. சரியா, அது ஒரு ஷரீஃபில கேள்வி. காகம் நீரில் விழுந்த எறும்பை காப்பாற்ற உதவி செய்கிறது. அப்ப இதை நான் 37 செகண்ட்ல நான் கொடுக்கணும் இந்த கேள்வி. அது ஷரீஃபில கேள்வி உண்டு, மல்டிபிள் சாய்ஸ் இல்ல. அப்ப நான் இந்த லுமி வந்துட்டு அடுத்து என்ன ஒரு இன்டராக்ஷன், அது எத்தனாவது செகண்ட்ல சொன்னா 37 செகண்ட்ல. அப்ப 37 செகண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இது பண்ணி உங்களுக்கு டிராக் பண்ணி உங்களுக்கு கொண்டுடலாம். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க மேல ட்ரூ ஃபோல்ஸ் கொஸ்டின் அடிக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணலாகலே சரி 37 செகண்ட்ல. அப்ப இதே 37 செகண்ட் மாத்துங்க. செகண்ட் மில்லி செகண்ட் வரங்கால் மீக்குது உங்களுக்கு. 37 செகண்ட்ல இதுவும் வரணும். 37 செகண்ட்ல. சரி, ஓகே. கொடுத்துட்டு அந்த இடத்துல வீடியோ நின்று தான் இந்த கேள்வி வரணும்னு சொல்லி நான் எனக்கு வரணும். ஆகவே இந்த இடத்துல போஸ்ட் வீடியோ எடுத்து நான் கிளிக் பண்றேன். எல்லாம் ஒரு பேசிக் டூல்ஸ் தான் இதெல்லாம். நார்மலா நாங்க ஃபோன் பார்க்குற எல்லாருக்கும் எனக்கு தெரியும் இந்த போஸ்ட் வீடியோ இதெல்லாம். அடுத்து இந்த இடத்துல போஸ்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இல்லாட்டி அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ண கூட அந்த கேள்வி வரும். போஸ்ட் சொல்லி டைரக்டா அந்த இடத்துல கேள்வி டிஸ்பிளே ஆகும். சரி, அப்ப இது ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டின் நான் கேட்கறது. இப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி அடுத்தது. சரி, டைட்டில் கொடுத்தேன். கேள்வி என்னன்னா இந்த கொஸ்டின் இடத்துல நான் டைப் பண்ணணும். என்ற கேள்வியை நான் காப்பி பண்றேன். அப்ப இதான் என்ன கேள்வி. காகம் நீரில் விழுந்த எறும்பை காப்பாற்ற உதவி செய்தது. இது சரியா பிழையா? அப்ப சரியான விட சரியா இதுல செலக்ட் பண்ணணும். அப்ப இது பிழையான விட ஃபால்ஸ் நான் செலக்ட் பண்றேன். அப்ப இதுல பாருங்க இந்த பிஹேவியரல் செட்டிங்ஸ்ல எங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுக்கலாம். சரி, அப்ப இதுல ஆக்ஷன் ஒன். சரி, அப்ப இதுல உங்களுக்கு இந்த விடயங்களை உங்களுக்கு கொடுத்து சரி உங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணிடலாம். சரி, அப்ப இதில் டன் கொடுக்குறேன். இது உங்களுக்கு மாற்ற மேலும் உங்களுக்கு ட்ரூ ஃபால்ஸை நான் அண்டை சொன்னேன். அப்போ உங்களுக்கு பிஹேவியர் செட்டிங்ஸ் இதை மாற்றி விளையாடும். அப்போ இது அடுத்த கேள்வி 37 செகண்ட்ல வர வேண்டிய அடுத்த கேள்வி. சரி, அப்போ இது 2 கேள்வி எட் பண்ணியாச்சு. அப்போ பாருங்க கீழே 2 இந்த டொட் காட் இடங்கள் எல்லாம் கேள்வி வரக்கூடிய இடங்கள். சரி, அடுத்த 3வது கேள்வி கடைசி கேள்வி நான் எட் பண்ணுறேன். அது கேள்வி அதாவது 2 நிமிடம் 10 செகண்ட்ல. அதுவும் ஒரு ஷரீஃபில கேள்வி. அப்போ அதை நான் காப்பி பண்றேன். அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு 2 செகண்டும் 2 நிமிடம் 10 செகண்ட் நான் இழுத்துட்டு போறேன் இந்த டைம் லைனை. ஓகே, அந்த இடத்துல கொண்டு எடுத்துட்டு இந்த இடத்துல மேல் இருக்குது ட்ரூ ஃபால்ஸ் கொஸ்டின். அதை கிளிக் பண்ணலாகலே இந்த இடத்துல டிஸ்பிளே டைம் கேட்குது. அப்போ நான் எனக்கு 2 நிமிடமும் 10 செகண்ட் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்றேன். அந்த டைம்ல தான் இந்த கேள்வி வரணும். அதோட கேள்வி நிற்கணும். நின்று தான் இந்த என்ன கேள்வி வரும். அப்போ அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். இது இந்த ஷரீஃபில கேள்வி உங்களுக்கு என்ன ஒரு இது ஜஸ்ட் ஃபார் இது லேபிள் இதுதான். இந்த கேள்வியில் நீங்கள் கேள்வி டைப் பண்ணியிருந்ததுல ஓகே பாம்பு வெறும் காலை கடித்தது. இப்போ இது ஷரீஃபில கேள்வி. அப்போ இதுவும் பிழையான விட வரணும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிழையா இருந்துச்சுன்னா முன்னுக்கு போங்க ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கலாம். அதாவது இந்த அடாப்டிவிட்டி இருக்குது. அப்போ இதில் ஆக்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். சரியான விடன்னு சொன்னால் முன்னுக்கு கண்டினியூ பண்ணலாம். பிழையான விடன்னு சொன்னால் ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு இது பின்னுக்கு போங்க, இந்த என்ட டைம் அண்டிக்குது சீக் டு அதாவது தேடி போங்க பின்னுக்கு போங்கன்னு கொடுக்கலாம் உங்களுக்கு. சரி, பிழை அப்போ திரும்ப அந்த புள்ள பார்த்துட்டு அதுக்குரிய சரியான விட கண்டுபிடிப்பாங்க. அப்போ இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டியாக இது நன்றாக பயன்படுத்தல். அப்போ உங்களுக்கு நான் இந்த காட்டெல்லாம் வேணுமெண்டாக செஞ்சு காட்டுறேன். அப்போ அதாவது கேள்வி வார 2 நிமிடம் 10 செகண்ட்ல திரும்ப அந்த வீடியோ பார்க்கணும் சொன்னால் நான் சொல்கிறேன் ஒரு நிமிடமும் 50 செகண்ட் மட்டும் தான் பிழையான வீடியோ கொடுத்தேன்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு அதை கொடுக்கலாம். நான் பிளே பண்ணி காட்டுறேன் எப்படி பிளே ஆகும்ன்றதை. ஓகே, நான் இந்த பாருங்க கொடுத்த டைம் பிழை நான் டெசிமல் அதாவது தசமம் தான் கொடுத்தேன். அதான் 2 புள்ளி அந்த கோலம் தான் நாங்கள் இதில் எட் பண்ணணும் டைமிங்க்கு.
ஓகே சரி கொடுத்துட்டு நான் இதில் டன் பண்ணுறேன். ஓகே டன் பண்ணிட்டு இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கேள்வி எப்படி வரும்னு பண்ணுறது கொஞ்சம் இந்த நான் உதாரணமாக உங்களுக்கு வேண்டிய பாடத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செஞ்சுட்டு அப்புறக்கு உங்களுக்கு முடிஞ்சு அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் கொடுக்கலாம். சேவ் பண்ண முதல்ல உங்களுக்கு என்னென்னா இதை வியூ பண்ணலாம். சரி இந்த இடத்துல வியூவிங் அண்டிக்குது. நான் வியூ பண்ணி காட்டுறேன் இப்போ. சரி பாருங்கள். ஓகே இது உங்களுக்கு ஃபுல்லி ஸ்க்ரீன் பார்க்க மேலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரி பாருங்க முதலாவது கேள்வி வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ மாணவர்கள் இப்படி ஒரு இந்த ஆக்டிவிட்டி செய்ய நேரம் ஈஸியாக ஷேர் பண்ண நேரம் ஒரு வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். கேள்வி கான்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க இதில் இப்போ சரியான வீடியோ தெரிவிச்சு வேணும். அப்புறம் பிள்ளையான வீடியோ தெரிவிச்ச பாருங்க. அப்போ இது பிள்ளைன்னு காட்டுது. அப்போ சரியான வீடியோ காட்டும். சரி அதே போல் இந்த இடத்துல பிள்ளையான்னு சொன்னால் மறுபடியும் திரும்ப பார்க்கறதுக்கு எங்களுக்கு செய்யும் மேலும். அதே போல் அடுத்த தொடரணுமா இல்லையான்னு கேட்கலாம். அப்போ நான் தொடரணும். சரி தொடர்ந்து அடுத்த கேள்வி வரும். சரி அப்போ அடுத்த கேள்வி வருது. காகம் நீரில் விழுந்த எறும்பை காப்பாற்ற உதவி செய்தது. சரி அப்போ ட்ரூன்னு கொடுக்குறேன். அல்ல சரி பிள்ளையான விட நான் பிள்ளையான விட சரியான விட நான் கொடுத்து செக் பண்ணுறேன். பாருங்கள் சரியானு காட்டுது. அப்போ அடுத்து கண்டினியூ பண்ணி போகலாம். அப்போ நான் இங்கே வரேன் கடைசி கேள்வி. அப்போ பாம்பு வெறின் காலை கடித்தது. அப்போ இந்த இடத்துல அதாவது ஃபோல்ஸ் தான் பிள்ளையான விட நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். கொடுத்து செக் கொடுக்குறேன். பாருங்க இப்போ நான் என்னை விட பிள்ளை நான் கண்டினியூ கொடுத்துலாக்காலே வீடியோ பின்னுக்கு வரும். கண்ட பின்னுக்கு இந்த மாதிரி தான் பிள்ளையாது. சரி அப்போ இப்படி உங்களுக்கு சரி அப்போ இவ்வாறு தான் உங்களுக்கு இன்டராக்டிவ் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி முடிஞ்ச பிறகு வியூ பண்ணி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதை சேவ் பண்ணலாம். கீழே இந்த இடத்துல இது சேவ் பட்டன் சேவ் பண்ணி உங்களுக்கு போடலாம். இது கிரேட் 1 தமிழ் தரம் 1 தமிழ் சும்மா போடுறேன். போட்டு சரி உங்களுக்கு சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி அந்த ஃபைலை உங்களுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட்னு ஷேர் பண்ணிச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு அதை இன்என்பிஎஸ் சைட்டில் எங்களுக்கு ஆட் பண்ணலாம். சரி அப்போ இதை நாங்கள் இன்டராக்டிவ் வீடியோன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நாங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேள்வி பதிவுள்ள வீடியோவை எங்களுக்கு மாற்றுறது இந்த மெத்தடில் தான். சரி ஓகே அப்போ இது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது என்ன முன் நான் செய்கிறேன். அதாவது என்ன சந்தேகமிக்க இதில் செஞ்ச அதாவது இன்டராக்டிவ் வீடியோ கிரியேட் பண்ணது என்ன சரி சந்தேகமிக்குதா? ஓகே அப்போ பாருங்கள் இன்ட்ரெஸ்டாக ஆகிக்கும். நீ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதான் இல்லை உங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லாட்டி அழைக்கிற இது என்ன உள்ளிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். ஓகே இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி நான் செய்கிறேன். அதாவது இது 6ஆம் ஆண்டில் தமிழ் பாடத்தில் நான் அடுத்தது இது ஒரு பாடல். அப்போ இந்த பாடலில் உங்களுக்கு அதாவது ஒரு பந்தியில் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பந்தியில் எங்களுக்கு அதை நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தோம் ட்ராக் த வேர்ட்ஸ். அதாவது நாங்கள் அதாவது லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம். அதாவது ஒரு சொல்லுக்கு 2 பக்கம் நாங்கள் ஸ்டார் மார்க் போட்டோன்னு சொன்னால் அந்த ட்ராக் த வேர்ட்ஸ் எனக்கு சொன்னால் அந்த ஸ்டார் மார்க் நட்சத்திர குறியீடு போட்ட இந்த சொல் எங்களுக்கு அதாவது ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு சொல்லாகவும் அந்த இடத்துல ஒரு என்னது பிளாங்கும் வரும். அப்போ எங்களுக்கு சொல் வருது அதே மாதிரி பிளாங்க் வருது. அப்போ நான் காட்ட போகிறது இது கொஞ்சம் வித்தியாசமான அது இன்னும் ஒரு ஆப்ஷன் இது நான் சொல்கிறோம். அந்த செலக்ட் த வேர்ட்ஸ்னு ஒரு இது ஒன்று இருக்குது. அது என்ன சொன்னால் இப்போ இது ஒவ்வொன்று நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி சொல். சரி அழகு மிக்க பிள்ளையே. அப்போ இதில் எங்களுக்கு தெரியும். இதில் சில நேரம் எங்களுக்கு என்னது எழுவாய் பயனிலை வேற்றுமை என்னது பெயர் சொல் வினை சொல் நிறைய எங்களுக்கு தமிழ் பாடத்தில் இல்லாட்டி வேறு பாடங்களை வேண்டிய மாதிரி சில விஷயங்கள் அந்த சொற்களை தேடி பிடிக்கணும். சரி அப்போ
அப்போ அதாவது மாணவரோட வாசிப்பு திறன் இல்லாட்டி வேற வேற எங்களை அதாவது திறன்களை எங்களுக்கு பார்த்து கொள்வதற்கு இந்த இந்த அதாவது செலக்ட் த வேர்ட்ஸ் என்றதை எங்களுக்கு பாவிக்க இயலும். சரி, அப்போ நான் புத்தகத்திலிருந்து நான் யூனிகோடு மாற்றி எடுத்தது நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நான் காப்பி பண்ணி நான் அந்த டூலை யூஸ் பண்ண போகிறேன். சரி, அப்போ நான் லுமிக்கு போயிட்டு ஓகே ஃபைல் இந்த மேலே ஃபைல் இருக்குது நியூ H5P இருக்குது. நியூ H5P நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இதில் உங்களுக்கு தேடி பிடிக்கலாம் select the word என்றது select the word இல்லை mark the words. சரியா, 2 தான் mark the words. அப்போ இந்த mark the words நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் ஒரு சொல்ல அதாவது மார்க் பண்ணுறது. சரி, அப்போ இதில் முதல்ல தலைப்பு கொடுக்கணும். இது சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். சரி, ஓகே நான் இதை டைப் பண்ணுறேன். அப்போ இந்த அடுத்தது என்ன செய்யணும்? சரியா, பொருத்தமான அதாவது பெயர் சொற்களை இல்லாட்டி வினை சொற்களை இல்லாட்டி சரியா இடைச்சொற்கள் அதெல்லாம் தெரிவு செய்யுங்கன்னு கொடுக்கலாம். சரி, அப்போ நான் இதில் உதாரணமாக நான் பெயர் சொற்களை தெரிவு செய்க நான் கொடுக்குறேன். பெயர் சொற்கள் வரும். நான் இப்படி எழுதுறேன், பிரச்சனை இல்லை. பெயர் சொற்களை தெரிவு செய்க. சரி, இப்போ நான் உதாரணமாக நான் கொடுத்தேன். அப்போ அடுத்தது இந்த இதில் டாஸ்க் சொல்லது தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இதுதான் எங்களோட பேராகிராஃபை இல்லாட்டி இதை நாங்கள் இதில் எட் பண்ணணும். அப்போ இதில் நான் காப்பி பண்ணுறேன். சரி, காப்பி பண்ணால் இப்படி வருது. அப்போ நான் இதில் எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறேன். இது ஒவ்வொன்றும் தனித்தனி பண்ணி அப்போ நான் இது எனக்கு இடைவெளி விட்டு பாடல் இல்லை ஒரு பந்தின் தான் இது. இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி இதை ஃபார்மேட் பண்ணிக்கொள்ளலாம். இதே விதமாக அவங்களுக்கு கேள்வியும் வரும். அப்போ இந்த சொற்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் பெயர் சொற்களை மாணவர்களுக்கு தெரிவு செய்ய கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பெயர் சொற்கள் எது என்னவோ அதை நான் அதாவது நட்சத்திர குறியீட்டுக்கு இடையில நான் கொண்டு வரணும். அப்போ இதில் பழங்கள் என்ற ஒரு பெயர் சொல். அப்போ நான் இந்த இதில் நான் போட்டேன். நான் உதாரணம் கொண்டு முன்னு காட்டுறேன். சரி, பழங்கள். அதே போல் வேறு என்னதிக்குது ராமர். சரியா, ஓகே. அதே போல் 4 இதுதானே. அப்போ உங்களுக்கு பேச்சொல் எல்லாம் கொண்டு வரலாம். பிள்ளை நான் சும்மா எனக்கு நான் கொஞ்சம் 2-3 போட்டு காட்டுறேன். சரி, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பேர் சொல்லோ இல்லை வினை சொல்லோ என்ன தேவையோ எதை நீங்கள் எதிர்பார்க்குறோ மாணவர்கிட்டேருந்து அதை நீங்கள் நட்சத்திர குறியீட்டில் போடுங்க. சரி, இது இங்கிலீஷ் பாடுறதுக்கெல்லாம் நல்ல மிக பிரயோஜனமான ஒரு டூல். சரி, அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய தியரி பாடங்கள் வேண்டியமாக யூஸ் பண்ணலாம் இதை. ஓகே, அப்போ இதில் நான் 3 கொடுத்தேன். அப்போ இந்த பிரக்கெட்டுக்கு இடையில அதாவது நட்சத்திர குறியீட்டுக்கு இடையில போட்ட சொல் தான் மாணவர் தெரிவு செய்ய சொல். அதுக்கு வெளியில் என்ன தெரிவு செஞ்ச சொன்னால் அந்த சொல் அது பிழையான விடு. அப்போ இதை கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்கிறேன், சேவ் பண்ண தான் நீங்குது. சேவ் பண்ண முதல்ல நான் எனக்கு வியூ பண்ணலாம். அது எப்படி விளங்குமென்றது பாருங்க, இப்படி விளங்குது. ஓகே, அப்போ இந்த பேராகிராஃப் விளங்கல் மட்டும் நான் எடிட் போயிட்டு பார்க்க என்ன பிரச்சனை. ஓகே, இந்த இடத்துல நான் மாதம் என்டர் பண்ணணும் திரும்ப. ஓகே, இந்த உங்களுக்கு எப்படி வரணுமென்றதை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கும். இதை சரி, ஓகே, நான் இப்படி சும்மா போட்டுக்கிறேன். சரி, அப்போ இதை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வியூவை மற்றதை வந்து பார்க்குறேன். பாருங்கள், இப்படி வந்திக்குது. இதில் பாருங்கள் பெயர் சொற்களை தெரிவு செய்ய வேண்டியது. அப்போ இதில் பாருங்கள், நான் இந்த இதில் என்ன மவுஸ் கொண்டு போகிற நேரம் ஸ்டூடெண்ட் எடுத்து போகிற நேரம் உங்களுக்கு மிஸ் வந்து வீடியோன்னு செலக்ட் பண்ணலாம். சரியா, அப்போ இதை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சரியான வீடியோ செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ சரி, அப்போ சரியான வீடியோ இருந்தால் தான் ஃபுல் மார்க்ஸ் வரும். பிள்ளையான வீடியோ இருந்துச்சுன்னா மார்க்ஸ் வராது. சரி, அப்போ இதில் இப்படி போட்டு அப்புறம் மனவரணை செய்யலாம். இந்த செக் கொடுக்கலாம். பாருங்கள், செக் கொடுத்துருந்தாங்களே பாருங்கள், அதாவது சரியான விடைக்கு மட்டும் புள்ளி வந்திக்குது. பிள்ளையான விடைக்கு மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்குது. மாணவர்களுக்கு திரும்ப அதை திரும்ப செஞ்சு பார்க்கலாம். சரி, அதே மாதிரி திரும்ப செஞ்சு அவளுக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், அப்போ விடை இது தான் ஒரு காட்டுது. அப்போ
திரும்ப திரும்ப செஞ்சு அப்படி கஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கு விடைய திரும்ப அதாவது ஷோ சொல்யூஷன் கிளிக் பண்ணி சரியான விடையை பார்க்கலாம். அப்போ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், உங்களுக்கு குயிக்காக இலகுவாக ஒரு அதாவது பயிற்சி வந்து கொடுக்கறதுக்கு இலகுவான வழி, இடைச்சேற்பாடுள்ள ஒரு பயிற்சி. அப்போ இது ஒரு வகையான மெத்தட். அப்போ இது உங்களுக்கு விரும்பின நிறைய பாடங்களுக்கு இதை உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, அப்போ அடுத்தது என்ன பண்ணு பார்ப்போம். என்ன சந்தேகமிக்கிறதுல ஓகே. அடுத்து என்ன டூல் நான் சொல்கிறேன். இது மாதிரி இப்போ உதாரணமாக சொல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தரம் 2, 3 சொல்லுவாங்க. சில அதாவது சுற்றாடல் நிறைய இது மாதிரி நிறைய படங்கள் வரும் என்ன. அப்போ அதாவது நான் என்ன எடுத்தேன், அதாவது 2ஆம் தரம் 2 அல்லது 3க்கு வரும். அதாவது 2 காவுள்ள பிராணிகள், 3 காவுள்ள பிராணிகள், 6 காவுள்ள பிராணிகள், அப்படி அது வரும். படங்களை கொண்டு சொல்லுவாங்க ஸ்கூலில். அப்போ இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி. அதாவது நான் இப்போ ஒரு கொஞ்சம் படம் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் இப்போ நான் மாணவர் கொடுக்கணும் என்னது 2 காவுள்ள பிராணிகள் என்ன, 3 காவுள்ள பிராணிகள் என்ன, அல்ல 6 காவுள்ள பிராணிகள் என்ன. சரி, அப்போ இல்லை 4 காவுள்ள பிராணிகள் என்ன, 6 காவுள்ள பிராணி. நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். இது உங்களுக்கு தெரியும், கூகுளில் போய் இந்த இமேஜ் எல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலாம் எடுத்து. சரி, அப்போ அதே போல் இந்த நான் சும்மா எடுத்ததுல எல்லாம் ஒரே சைஸுக்கு நான் கொண்டு வரல, உங்களுக்கு இதெல்லாம் ஒரே சைஸுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதெல்லாம் பேசிக் எடிட்டிங் டூல்ஸை வச்சு உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அப்போ இதை நான் என்ன செஞ்சீங்கன்னா, இந்த இமேஜஸை நான் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடில் எட் பண்ணிவிட்டு இந்த என்னச்சுன்னா எனக்கு இது அவ்வளோத்தையும் தனி ஒரு இமேஜில் கொடுக்கணும். இதில் மாணவர்களுக்கு கொடுக்கணும் எனக்கு எது 4 கால் உள்ள பிராணிகள், எது 6 கால் உள்ள பிராணிகள் தெரிவு செய்யுங்க. இல்லாட்டி எனக்கு தெரிவு செய்யணும். இதில் இந்த கூட்டத்தில் 6 கால் உள்ள பிராணிகள் மட்டும்தான் தெரிவு செய்யணும்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி எனக்கு அந்த கேள்வி அமைக்கணும். அதுதான் இந்த ஐடியா. நான் இப்படி ஒரு இதை செஞ்சுக்கிறேன், ஒரு ஸ்லைடை. இந்த ஸ்லைடர் எனக்கு இமேஜாக சேவ் பண்ணிக்கணும், ஒரு ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொன்னால், இந்த இடத்துல ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் போயிட்டு நான் இதில் டெஸ்க்டாப்பில் நான் டெம்பரரியாக நான் சேவ் பண்ணுறேன். சரி, அப்போ நான் ஒரு அதுக்கு பேன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு சேவ் பண்ணலாம் ஜேபிஜி இல்லாட்டி பிஎன்ஜி இமேஜாக சேவ் பண்ணலாம். நான் ஜேபிஜி நான் சேவ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் கொடுங்க. அப்போ சேவ் கொடுக்க நேரம் விச் ஸ்லைட் டு யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். எந்த ஸ்லைடை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், எல்லா ஸ்லைடுமா இந்த ஸ்லைடை மட்டும். எனக்கு இந்த நான் பார்த்து இந்த ஸ்லைடு மட்டும் தான் எனக்கு சேவ் பண்ணணும். ஆகவே ஜஸ்ட் திஸ் ஒன் எடுத்து மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்ததாக்கல இந்த ஸ்லைட் அப்படியே எனக்கு ஒரு இமேஜாக சேவ் ஆகும். சரி, அப்போ நான் இதுக்கு பாவிக்கிற நான் செய்ய போகிற ஆக்டிவிட்டி நான் பாவிக்கிற டூல் நான் சொல்லுறது ஃபைண்ட் மல்டிபிள் ஹாட்ஸ்பாட். சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நான் முதல்ல செக் பண்ணிக்கொள்ள இந்த இமேஜ் சேவ் ஆகிக்குதா என்று பாருங்கள். இமேஜ் சேவ் ஆகிக்குது. இதில் நான் அடுத்து நான் போய் பார்க்குறேன் இதில் சைஸ் என்னண்டு. சரி, எனக்கு தேவை இது சைஸ். சரியா, அப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு எனக்கு பார்க்கலாம் டீட்டெயில்ஸில் இதை சைஸ் டைமென்ஷன் நான் சொல்கிறோம். அப்போ 960க்கு 720 சைஸ். சரியா, நீல அகலம் என்னன்றது பிக்சலில் நாங்கள் சொல்கிறோம் டொட்ஸில். அப்போ 960க்கு 720. அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி கொண்டுட்டு இப்போ நான் எந்த இதுக்கு வர ஆக்டிவிட்டிக்கு ஓகே. அப்போ எனக்கு தெரிவிச்சவன் இப்போ புதியது உண்டு. அப்போ லுமிக்கு நான் வந்தேன், நியூ H5P. இதில் நான் செலக்ட் பண்ண வேண்டியது ஃபைண்ட் மல்டிபிள் ஹாட்ஸ்பாட். இப்போ ஹாட்ஸ்பாட் 3 டூல் இருக்குது. அப்போ ஹாட்ஸ்பாட் 3 டூல் நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இதில் நான் பார்க்க போகிறது இந்த ஃபைண்ட் மல்டிபிள் ஹாட்ஸ்பாட். இந்த இமேஜ் ஹாட்ஸ்பாட்ன்றது நாங்கள் பொதுவாக தியரிக்கு பார்க்கணும். நான் அன்றைக்கு சொன்னேன், அதாவது ஒரு இமேஜை நான் கிளிக் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீடியோவோ ஆடியோ வந்து மாணவர்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. அடுத்தது இந்த ஃபைண்ட் மல்டிபிள் ஹாட்ஸ்பாட் இதில் ஒரு கேள்வியாக வரும், அதாவது கேள்வியாக கேட்கறதுக்கு பார்க்கிறது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ.
சரி நாங்கள் வரோம் இப்போ. இந்த இடத்துல நாங்கள் பாவிக்கிற இந்த ஃபைண்ட் மல்டிபிள் ஹாட்ஸ்பாட்ன்றது, இந்த ஃபைண்ட் ஹாட்ஸ்பாட்னா ஒரு தனி ஒன்று தான் செய்யலாம். உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒரு படத்தில் ஒரு சில ஒரு இது சரி ஒன்று தெரிவு செய்யுங்க. சரியா, ஒன்று காட்டுங்கன்னு பாக்கிறது, ஒரு இடத்த காட்டுறது மட்டும் தான் இந்த ஃபைண்ட் த ஹாட்ஸ்பாட்னு பாக்கிறோம். இந்த ஃபைண்ட் த மல்டிபிள் ஹாட்ஸ்பாட் ஒரு படத்தில் நிறைய விடயங்கள் நாங்கள் செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபைண்ட் த மல்டிபிள் ஹாட்ஸ்பாட். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். இதில் தனி உண்டு, ஃபைண்ட் த ஹாட்ஸ்பாட்னு ஒரு தனி உண்டு. ஃபைண்ட் த மல்டிபிள் சொல்றது நிறைய இருக்கும், அதில் நிறைய விடயங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ இதை நான் பார்க்க போகிறேன். அப்போ ஃபைண்ட் த மல்டிபிள் ஹாட்ஸ்பாட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் எனக்கு நான் தலைப்பு கொடுக்கணும். என்னது 6 கால் உள்ள விலங்குகளை தெரிவு செய்க. சரியா, இது தலைப்பு நான் கொடுக்கணும். இது சுற்றாடலண்டு. சரி, அப்போ இதில் கேள்வி என்ன சொன்னால், அதாவது 6 கால் உள்ள பிராணிகளை தெரிவு செய்க. கொடுத்து இதில் உங்களுக்கு இமேஜ் ஒன்று கொடுக்கலாம். அப்போ அந்த இமேஜ் தான் நான் இப்போ நான் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணது. அப்போ இதுதான் என்னோட இமேஜ். சரி, அப்போ அதில் 6 கால் உள்ளது மீக்கும், 4 கால் உள்ளது மீக்கும். ஓகே, அப்போ அதில் அடுத்தது முதலாவது ஸ்டெப் இமேஜை கொடுக்குறது. அடுத்தது 2வது ஸ்டெப் ஹாட்ஸ்பாட். இப்போ அடுத்த ஸ்டெப் போனலாங்களே பாருங்கள். அடுத்தது நான் செலக்ட் பண்ணணும் ஹாட்ஸ்பாட். சரி, அப்போ இதில் எனக்கு என்ன செய்யணும், நான் இந்த இதில் கொடுக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ். சரியா, 6 கால் உள்ள இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சரி, அப்போ கொடுத்துட்டு மற்ற ஆப்ஷனல் இந்த இடத்துல முக்கியமான கொடுக்க வேண்டியதில் இப்போ நீங்கள் கொடுக்கணும். இப்போ 6 கால் பிராணிகள் என்ன, 6 கால் உள்ள பிராணிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சர்க்கிளாக வட்டமாக மார்க் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு செவ்வகமாக மார்க் பண்ணலாம். இது அப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் செவ்வகமாக ஆயிக்கிறதால நான் செவ்வகத்தை எடுத்து நான் அதை மார்க் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் என்னை மார்க் பண்ண வேண்டியது அதாவது எனக்கு தேவையான சரியான ஆன்சர் தான் நான் மார்க் பண்ணணும். சரி, ஓகே, நான் இந்த இதில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் இந்த இதில் கரெக்ட் இருக்குது. கரெக்டை தான் நான் மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக நான் செலக்ட் பண்ண பிறகு சரியான உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். சரியானது, சரியா என்ன தெரிவு செய்வீர்கள் அப்படின்னு எல்லாம் கொடுக்கலாம். சரி, ஓகே, நான் சும்மா சரியான கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஹாட்ஸ்பாட் இந்த இடத்துல வந்திருக்குது. இப்போ நாங்கள் இது நான் அந்த இமேஜுக்கு மேலே 6 கால் உள்ள பிராணிக்கு மேலே கொண்டு வந்து நான் எனக்கு அந்த ஜோனை நான் டிஃபைன் பண்ணணும். சரி, இப்போ வண்ணாதி பூச்சி ஒரு 6 கால் உள்ள பிராணி. அதே மாதிரி இது ஓகே, இது ஒரு ஹாட்ஸ்பாட். அதே மாதிரி என்ன தெரிவு செய்யணும். சரி, உங்களுக்கு போட்டுவிடலாம் ஃபீட்பேக் என்னென்னு சரியானத்தில் தெரிவு செஞ்சா. ஓகே, அதே மாதிரி இந்த பூச்சி லேடிபர்ட் பேர்ட் அதுவும் ஒரு என்னது 6 கால் உள்ள பிராணி. அப்போ அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற அனைத்தையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி குறையலும். சரி, ஒன்று இருக்குது, அதையும் தெரிவு செஞ்சு காட்டுறேன். ஓகே, அப்போ அது எறும்பு. அப்போ இதுக்கு வெளியில் யார் செலக்ட் பண்ணிச்சுன்னா அது பிள்ளைன்னு காட்டும். சரி, ஓகே, முடிஞ்சாச்சு. இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். சரி, மேலே வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ வியூ பண்ண இப்படி தான் வருது. 6 கால் உள்ள பிராணிகளை தெரிவு செய்யன்னு வந்திருக்குது. இப்போ மாணவர்கள் என்ன செய்யலாம், இதை செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ண நேரம் மாணவர் ஒருத்தர் புள்ளியை செலக்ட் பண்ண அது பிள்ளைன்னு காட்டுது. சரியா, இது பிள்ளைன்னு காட்டுது. அதே ஆனால் நான் ஒரு இதை கிளிக் பண்ணலாகலே சரின்னு காட்டும், வண்ணாதி போச்சு. அதே மாதிரி இந்த வண்டை செலக்ட் பண்ணால் சரின்னு காட்டுது. சரி, அப்போ இவ்வாறு அப்போ பாருங்கள் 4 சரி 5. சரி, அப்போ பாருங்க இதில் 5க்கு 5.
அப்போ ஒரு வீடியோ அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். அப்போ இது மாதிரி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கலாம். இப்போ மாணவர்கள் தானாக இது மாதிரி செஞ்சு பார்த்து தெரிவு செஞ்சு இது பிள்ளைன்னு தெரியும், இதுதான் சரியான வீடியோன்னு தெரியும். அது திரும்ப திரும்ப செய்தனால அவர்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, ஆகவே இந்த ஃபைண்ட் த மல்டிபிள் ஹாட்ஸ்பாட்ன்றது ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். உங்களுக்கு இதை வேண்டியமே உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து வேண்டிய பாடத்துக்கு உங்களுக்கு கொண்டு வரலாம். சரி, அப்போ கடைசியாக முடிஞ்ச பிறகு ஓகேன்னு சொன்னாங்களே உங்களுக்கு சேவ் பண்ணலாம். சரி, சேவ் பண்ணி உங்களுக்கு அதை சப்ஜெக்ட் போட்டு ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே, நான் சும்மா பேர் கொடுத்தேன். ஓகே, அப்போ இதோட ஆக்டிவிட்டி. அதே போல் உங்களுக்கு வேறு இதில் உங்களுக்கு செய்யலாம், உங்களுக்கு பார்க்கலாம். அதாவது சில பெரிது சிறிது பார்க்கறதுக்கு மாணவர்களுக்கு தெரிய செய்ய கொடுக்குறீங்க. நான் ஸ்கூலில் அந்த ப்ரைமரி அது மாதிரி பெரிய பெரிய மாணவர்களுக்கும் வித்தியாசமான சில படங்கள் விஞ்ஞானத்தில் இல்லாட்டி வேறு சுகாதாரம் அதாவது சிவிக்ஸில் பிடிஎஸில் வேண்டிய பாடங்கள் இதில் கொண்டுலாம். சரி, ஓகே, இதில் உங்களுக்கு இது மாதிரி ஒரு படங்களை சிம்பிளாக அவங்க செஞ்சு கொள்ளலாம். சரியா, பவர் பாயிண்ட்ல இது மாதிரி ஸ்லைடு செஞ்சு கொண்டு இதில் பெரியதே தெரிவு செய்க சிறியதே தெரிவு செய்க உங்களுக்கு கேள்விகளை உங்களுக்கு சமைச்சிட்டு போகலும். ஓகே, அடுத்தது என்ன ஒன்று கடைசி நான் என்ன நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் ஒரு டூல்ஸ் என்ன ஒரு கடைசி ஒரு டூலில் நான் சொல்லி காட்டுறேன். ஓகே, அதுக்குள்ளே அஸ்கஸ் ரெடின்னு சொன்னால் அவர் சேர்த்த காட்டலாம். இது ஒரு டிராக் அண்ட் ட்ராப் தான், ஒரு வித்தியாசமான முறையில் நான் செய்யணும்னு நினைச்சேன். நான் இப்போ நான் டைம் அஸ்கர் சார் கொடுக்குறேன். அவர்கிட்ட இது ஓகேன்னு சொன்னால் ஸ்க்ரீன் ஓகேன்னு சொன்னால் சார் இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவார். சார், அஸ்கர் சார், அஸ்கர் சார், ஹலோ அஸ்கர் சார். ஓகே, அதை நான் அடுத்ததை செஞ்சுட்டு நான் அஸ்கர் சாருக்கு கொடுக்குறேன். ஓகே, என்ன சரி சந்தேகம் மீக்குதா இதுவரை செஞ்சதில்? ஓகே, அதே போல் ஸ்கூலில் நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதாவது அட்டவணையில் நாங்கள் செய்கிறோம். என்ன அட்டவணை போட்டு செய்கிறோம். அப்போ நாங்கள் அந்த அட்டவணை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் எப்படி செய்கிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் பாவிக்கிறது இந்த டிராக் அண்ட் ட்ராப். உங்களுக்கு விரும்பினமா இந்த டிராக் அண்ட் ட்ராப் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து வேண்டிய இடத்துல உங்களுக்கு பாவிக்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா முதலாவது இதுக்கு தேவையான ஒரு பேஸ் இமேஜ் நான் நான் அதையும் செய்து கொள்வது பவர் பாயிண்டில் தான் ஒரு ஸ்லைடாக ஒரு இமேஜை செஞ்சு கொள்வது. அதுபோல் இதுக்கு வர வேண்டியது இப்போ நான் எடுத்துக்கிற உதாரணமாக எடுத்துகிட்டு இந்த 4 கால் கொண்ட பிராணிகளையும் 6 கால் கொண்ட பிராணிகளையும் மாணவர்கள் தெரிவு செஞ்சு இந்த இடத்துக்கு போடணும். அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் 2 விதமாக கொண்டுறாங்க. ஒன்று அவர்களுக்கு சொற்களை தெரிவு செய்து கொடுக்கலாம், இல்லாட்டி அதே விலங்கு பிராணிகளை இமேஜாக கொடுக்கலாம். சரி, படங்களாக கொடுக்கலாம். அப்போ நான் இதில் படங்களை கொடுத்து நான் எப்படி செய்யணும்னு தான் காட்ட போகிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இமேஜ் இந்த ஸ்லைடில் நான் இந்த முழு ஸ்லைடை நான் அடுக்கல் இந்த மேலே இடம் வச்சுக்கிறேன். இடம் வச்சது காரணம் இந்த இடத்துல நான் இந்த படங்களை எல்லாம் கொண்டு வரேன். அப்போ இந்த படங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு படங்களை நான் இந்த இடத்துல மேலே கொண்டு வர போகிறேன். அது நான் செய்கிறது H5Pல அந்த டூலுக்குள்ளே தான் நான் செய்கிறது. அதுக்கு முதல்ல எனக்கு தேவையான அட்டவணையை நான் ஒரு இமேஜை நான் செஞ்சு கொள்ளணும். அதுக்காக தான் நான் இதை ஒரு டேபிளை நான் இந்த பவர் பாயிண்ட்ல எடிட் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். அப்போ அதே போல் இந்த பல அழகான பொம்மைகளை இல்லாட்டி சரி ஒரு இதெல்லாம் படங்களை இந்த இதுக்கு செய்து கொள்ளலாம். சரி, அப்போ இந்த முதலாவது இதை அப்போ இதை முதலாவது நான் என்னது இமேஜை நான் சேவ் பண்ண போகிறேன். சரி, அப்போ இதே நான் இந்த ஸ்லைடை நான் சேவ் பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் போய் இதில் நான் டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன் டெம்பரரியாக. ஓகே, இதை நான் ஜேபிஜியாக சேவ் பண்ண போகிறேன். ஒரு இமேஜை நான் சேவ் பண்ணுறேன். ஆக்டிவிட்டி நான் கொடுக்குறேன். ஓகே, அப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்லைட் மட்டும்தான் தோணும், ஜஸ்ட் திஸ் ஒன். ஓகே, அப்போ அது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிக்குது. நான் போய் பார்க்குறேன். ஓகே, இதுதான் என் இமேஜ். ஓகே,
சரி அது சேவ் ஆகிக்குது அட்டவணை சரி அப்போ அட சில நேரம் சைஸ் தேவைப்படும் எனக்கு அங்கே தேவைப்படலை ஓகே டீட்டெயில்ஸ் அப்போ சைஸ் 960க்கு 720 ஓகே இப்போ நான் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் செய்யறதுக்காக வேண்டி நான் லுமியில் ட்ராக் அண்ட் ட்ராப் டூலை நான் செலக்ட் பண்ண போகிறேன் சரி நியூ H5P போய் சரி உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம் ட்ராக் த வேர்ட்ஸ் இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் சரி ஓகே அதை செலக்ட் பண்ணியாச்சு முதல்ல அது தலைப்பு கொடுக்கணும் நான் சும்மா சுற்றாளன்னு போடுறேன் பொருத்தமான தலைப்பை கொடுத்துருங்க அடுத்த கேட்கும் இமேஜ் என்ன இமேஜ் சரி அப்போ அந்த இமேஜ் அதுதான் என் பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த அட்டவணை தான் அந்த இமேஜ் அப்போ நான் செஞ்சதை நான் இந்த இதில் ஆட் பண்ணி கொள்கிறேன் இப்போ இதில் எனக்கு தேவை இது சைஸ் இல்லாட்டி இந்த இந்த இமேஜ் ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு வைத்துடும் சரி அந்த ஸ்கேலுக்கு இல்லாட்டி சரியான அளவிடைக்கு இல்லாட்டி வளைஞ்சி வைத்துடும் ஆகவே நான் எடுத்து 960 720 சைஸை நான் இதில் நான் கொடுத்துக்கொள்கிறேன் ஓகே கொடுத்துட்டு அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே கொடுத்தாச்சு இப்போ முதல்ல இந்த அட்டவணை இப்போ நான் இதுதான் இந்த அட்டவணை ஹெட் ஆகிக்குது இந்த இமேஜா அடுத்து இந்த படம் மேலில் பார்த்தா 3 டூல் இருக்குது 3 டூல் அப்போ ஒன்று அட் ட்ராப் ஜோன் சொல்றது எந்த இடத்துல ட்ராப் பண்ணணும்னு கொண்டு வந்து உங்களோட இமேஜோ இல்லை டெக்ஸ்ட்டோ இந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்போ முதலாவது வேலை நாங்கள் இந்த ஆர்டருக்கு நான் செய்யணும் முதலாவது இந்த ட்ராப் ஜோனை நாங்கள் டிஃபைன் பண்ணணும் எந்த இடத்துல மனம் ட்ராப் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு பகுதி ஆகவே ஒன்று இந்த பக்கம் ட்ராப் பண்ணலாம் அடுத்து இந்த பக்கம் ட்ராப் பண்ணலாம் சரி வலது பக்கம் இடது பக்கம் அட்டவணையில் நாங்கள் அதை நான் டிஃபைன் பண்ணி கொள்ளணும் சரி அப்போ நான் இதை நான் செலக்ட் பண்ணி முதலாவது ட்ராப் ஜோன் என்ற நான் 4 கால் உள்ள நான் 4 போட்டேன் உதாரணமாக 4 legs சரி உங்களுக்கு தமிழில் எழுதிக்கொள்ளலாம் நான் இதில் இது சும்மா ஜஸ்ட் லேபர் சரியா இது மாணவர்களுக்கு விளங்காது இது இந்த ஜோனோட பேர் என்னன்றது தான் அப்போ இந்த ஜோனை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி கொள்கிறேன் சரி இது ஒரு ஜோன் இதுக்குள்ள மாணவர்கள் கொண்டு வந்து அவங்களோட வீடியோ இடலாம் சரி தெரிவு செஞ்சு இடலாம் அடுத்தது சரியா இதை நான் காப்பி பண்ணி என்ன பேஸ்ட் பண்ணலாம் Ctrl+C Ctrl+V பண்ணிட்டு ஆனால் இதை பேரை மாற்றிக்கொள்ளணும் நான் சரி அப்போ இது எனக்கு கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம் இதை எடிட் இன்னைக்கு பார்த்தோன்னா எடிட் இருக்குது இது என்னது ரெண்டாவது ஃபீல்டு என்ன ஆரம்பிச்சுன்னா 6 காலம் கொண்டது அப்போ நான் நல்லா 6 செகண்ட் நான் போட்டு நான் சேவ் பண்ண டன் கொடுக்குறேன் ஓகே இப்போ பாருங்கள் அந்த அட்டவணையில் எந்த பக்கம் 2 ஜோனை டிஃபைன் பண்ணியாச்சு ட்ராப் பண்ணக்கூடியது மாணவர்கள் ஒரு பாஸ்கெட்லேயும் இந்த வந்து போடுற மாதிரி விளங்கு தானே அப்போ இந்த 2 டிஃபைன் பண்ணியாச்சு அடுத்தது எனக்கு தேவை பிராணிகளோட பேரா அல்லது இமேஜான்றது சரி அப்போ நான் ரெண்டு நான் செஞ்சு காட்டுறேன் முதல்ல இந்த இமேஜை நான் எப்படி எட் பண்ணுற காட்டுறேன் சரி அப்போ அதாவது ஃபோட்டோ வழிக்கும் அந்த ஃபோட்டோவை தான் கொண்டு போடணும் சரி அப்போ நீங்கள் ஒவ்வொரு தரத்தை பொறுத்து சில நேரம் ஃபோட்டோவா இல்லாட்டி எழுத்துக்களையாக கொண்டு போடணுன்றது எங்களுக்கு தெரிவு செஞ்சு கொள்ளலாம் இதில் நான் செய்ய போகிற ரெண்டாவது ஸ்டெப் இந்த இமேஜ் எடுத்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்போ தேவையான இமேஜஸை நான் ஆட் பண்ண போகிறேன் சரியா ஓகே இந்த இடத்துல இந்த இமேஜ் மொழா கொண்டு போடுறது என்ன அப்போ மொழா நான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இமேஜஸ் கொஞ்சம் நான் இந்த முந்தின ஆக்டிவிட்டி எடுத்தது ஓகே இந்த டவுன்லோடில் அனிமல்ஸை நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே முதலாவது இந்த எறும்பு எடுக்கிறேன் ஆண்ட் அப்போ இந்த பேரை கொடுக்குறேன் இதில் ஆண்ட் உங்களுக்கு எறும்புன்னு நான் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை சரி பேர் வராது இந்த இதில் இந்த ஓகே அப்போ அது இந்த எறும்பண்ட இது எதில் விழணும் 4 கால் உள்ளதா இல்லாட்டி 6 கால் உள்ளதா அப்போ இதில் ஓல் கொடுத்துன்னு சொன்னால் மாணவர்களுக்கு இந்த 2லேயும் போடலாம் அவங்களுக்கு அந்த வீடியோ 2லேயும் போடலாம் 2லேயும் போடணும் அப்போ போட்டுட்டு பிறகு தான் சரி பார்க்கல அப்படி இல்லை நான் இதில் அதாவது இந்த எறும்பண்டத்தை நான் 6 காலில் மட்டும் போட்டேன்னு சொன்னால் மாணவர்கள் அதை 4 காலில் போட போகணும்னு சொன்னால் அதை போட இல்லாது சரி ஓகே நான் அது வித்தியாசம் நான் புரட்சி காட்டுறேன் முதல்ல நான் இதை கிளிக் பண்ணுறேன் இந்த எறும்பு இந்த 6 காலில் தான் வரணும் அப்போ இதில் செலக்ட் பண்ணுறேன் 6 leg சரி கொடுத்து டன் பண்ணுறேன் ஓகே இந்த சைடு நான் கொடுக்கணும்
விடுபட்டுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். சரி, அதுக்கு அங்கே உங்களுக்கு செய்யலை, சேவ் பண்ண இல்லாது டன். சரி, இப்போ பாருங்க இந்த இடத்துல இமேஜ் வந்துக்குது. இதை நான் கொண்டு மெயிலில் கொண்டு வைக்கிறேன். சரி, மாணவர் இது மாதிரி தெரிவு செஞ்செடுக்கணும். இது மாதிரி அடுத்த இதில் நான் இதெல்லாம் எடுத்து எட் பண்ணி கொண்டு போகிறேன். சரி, தேனி அது மாறுக்கால் உள்ளது. சரி, அப்போ இந்த உங்களை கொண்டு வைக்கிறேன். நான் 4 மட்டும் செஞ்சு காட்டுறேன். இது 4 கால் உள்ளது. வாஷ்வன்னு நான் கொடுக்குறேன் பேர். அப்போ 4 கால் தான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இது 4 கால் உள்ள விலங்கு. அப்போ இமேஜ் உங்களுக்கு சிறுசாக்கலாம் உங்களுக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு பாருங்க, எஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, ஓகே. அதை நம்ம ஒரு எட் பண்ணுறேன். யானை. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு தேவையான படங்கள் எல்லாம் எட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, ஓகே. இந்த நான் 4 இவ்வளோ தான் எட் பண்ணினேன். இந்த டைம் நேரம் விரைவாக போய்கொண்டிருக்கனால. சரி, அப்போ இது மாதிரி உங்களை படங்களை இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு ஓகே. இது சரி, இப்போ இவங்களை டிஃபைன் பண்ணிக்கிற எந்த இடத்துல வரணுமென்றது. சரி, அடுத்தது எனக்கு நான் சொல்லணும் இந்த 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 2 இதில் சரி என்னென்ன வரணும்னு நான் டிஃபைன் பண்ணணும். அடுத்தது டபுள் கிளிக் பண்ணி சரி, அதாவது இந்த ஜோனில் இந்த எது வந்து வில்லோணுமென்றதை. சரியா, அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இந்த ஜோனுக்கு தானே இந்த ட்ராப் ஜோனை நான் டபுள் கிளிக் பண்ணணும். சரி, இப்போ நான் இது சரி இதில் என்ன வந்து வில்லோணுமென்றது நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணணும். இப்போ அப்போ இந்த ஜோனில் சரி 4 லெக்ன்ற ஜோனில் எது வரணும்னு சொன்னால் பசுவும் யானையும் வரணும். சரி, இந்த இடத்துல தேவை நான் ஏற்கனவே அந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பசுவும் யானையும் தான் வரணும். அப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். டன். அது 6 காலில் வரணும். என்ன வரணும்? எறும்பும் தேனியும். செஞ்சு பார்க்க உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரியா, அவ்வளோதான். அப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நான் இது செஞ்சுட்டேன். இவ்வளோ தான் முடிஞ்சு. அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறதுக்கு. முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணலாம், ப்ரிவியூ பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம். சரியா, இப்போ இந்த வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்படி இது ஒன்று உங்களுக்கு விளங்கும். சரியா, சரி, இது உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு சிரிச்சாக்கி விடலாம் பிறகு. இந்த பாருங்க இது இருக்குது. இந்த பிராணி எல்லாம் இது 4 கால்கள் கொண்டதே 6 கால் கொண்டதே மாணவர்கள் தெரிவு செய்யணும். சரி, அப்போ இதில் இந்த கிட்ட வாய்க்கிறதுனால இது இந்த ஜோன் இதாக ஆகிக்குது. இதில் எடிட் பண்ணலாம். நான் கொஞ்சம் அதை செய்கிறேன். ஓகே, இந்த ஜோன் இந்த 2 ஜோனும் கிட்ட வாய்க்குது. இந்த ஜோனை டிரான்ஸ்பரண்டாக மாற்றலாம். ஓகே, சரி, இப்போ நான் ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். பாருங்க, இதில் அட்டவணை விலங்கு இது மேல இந்த விலங்குகள் இருக்குது. அப்போ இது முடிஞ்சாச்சு. இப்போ மாணவர்கள் என்ன செய்யலாம்? இப்போ ஆக்டிவ் கொடுத்ததால மாணவர்கள் என்ன செய்யணும்? அதை தெரிவு செஞ்சு போடணும். சரி, இந்த இதில் பாருங்க பசுவை கொண்டு வந்து இது 4 காலில் போடலும். ஆனால் யானையை கொண்டு வந்து 6 காலில் போடலும் இல்லை, போட இயலாது, திரும்ப போகும். அப்போ மாணவர்கள் தெரியும். அப்போ யானைக்கு 6 கால் வர முடியாது என்றதை மாணவர்கள் விளங்கிக் கொள்வாங்க. அதே மாதிரி தேனியை கொண்டு வந்து 4 காலில் போட்டுன்னு சொன்னால் 4 காலில் போட இயலாது. அப்போ மாணவர்கள் 6 காலில் போட்டினாரு அது அப்படி வில்லும். சரி, அப்போ மாணவர்கள் இதன் மூலம் அவங்க என்ன தானாக சுயமாக கற்றுக்கொள்வாங்க. முடிஞ்ச பிறகு மாணவர்கள் என்ன செய்யலாம்? இந்த இதில் கீழே இருக்குது, செக்கன் இருக்குது. அப்போ ஷரிஃபில் மாணவர்களுக்கு பார்க்கலாம். சரி, அப்போ புள்ளியில் பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி இதை என்ன மாதிரி செய்யலாம்? உங்களுக்கு இந்த இதில் என்னது உங்களுக்கு அதாவது நான் இந்த இடத்துல நான் கொடுத்த இந்த எறும்புன்றது இது அதாவது 6 கால் மட்டும்தான் போகணுமென்றது.
நான் நான் கொடுக்குறேன், அதாவது 4x போகலாம் 6x போகலாம் கொடுத்துள்ளாங்களே. மாணவர் 2 சாய்ஸ் மாணவருக்கு இதில் போடலாம். ஆனால் பிறகு தான் அவனுக்கு தெரியும், செக் பண்ண பிறகு தான் தெரியும் அவளுக்கு அது பிள்ளைன்னு சொல்லி. சரி, அவங்களுக்கு செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு என்னென்ன விளங்கும். மாடுன்றதை பசுன்றதை நான் அதாவது 6 கால் உள்ள தோனுக்கும் போடலாம், அல்லது 4 கால் உள்ள தோனுக்கும் போடலாம். அப்போ இந்த கேள்வி இது வித்தியாசம். அப்போ இதில் என்ன மொழாது, அதாவது எந்த தோனுக்கும் போடலாம், போட்ட பின்னால் தான் நம்மளுக்கு அதை சரிப்பில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்ப்போம், நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் வியூ பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லி. இப்போ பாருங்க, எனக்கு இந்த எறும்பை கூட 4 காலில் இதில் கொண்டு போடலாம். சரி, பசுவை கொண்டு 6 காலில் கொண்டு போடலாம். மாணவர் தெரியாது. அப்போ இப்படி போட்டுட்டு நேரத்தோட ஆரம்பத்தில் போட இல்லாத விடாது. சரி, இப்போ அப்படி இல்லை, போடலாம். போட்டு ஆனால் சரிவில் பார்க்க நேரம் எங்களுக்கு செக் பண்ணலாம். இந்த இதில் செக் பண்ணலாங்களே. இது எறும்பை இங்கே போட்டது பிள்ளை, அதே மாதிரி பசுவை இங்கே 6 காலில் போட்டது பிள்ளைன்னு காட்டும். அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எங்களுக்கு இதில் செய்யலாம். அடுத்தது இதில் எங்களுக்கு என்ன ஒரு மாதிரி கொண்டுலாம். இப்போ இந்த நான் இமேஜஸ், அதாவது பிக்சர் தான் எட் பண்ணது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது அதாவது டெக்ஸ்ட்டும் கொண்டுடலாம். உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ இதில் சிலந்தி. சரி, இப்போ சிலந்தி நான் இதில் டைப் பண்ணுறேன். அப்போ சில உங்களுக்கு படமாக இல்லை, உங்களுக்கு இதாக கூட உங்களுக்கு கொண்டுடலாம். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு எழுத்தை கூட எங்களுக்கு கொண்டு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்புக்கு இந்த இடத்துல வைக்கலாம். சரி, 2 மிக்ஸ் பண்ணி வைக்கவும் மேலும். சரி, படங்கள் இல்லைன்னு சொன்னால் சிலந்தி. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணு, நான் என்ன எட் பண்ணலாம். சரி, அப்போ உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இதெல்லாம் இருக்குது. மற்றபடி இது சிம்பிள். சரி, இந்த நான் இந்த எழுத்தை பெருசாகலாம் சிறுசாகலாம் உங்களுக்கு வேண்டிய செய்யலாம். ஓகே, கொடுத்தாச்சு. சரி, இப்படி உங்களுக்கு கொண்டுடலாம். இப்போ அடுத்த நான் இது பண்ணணும். இந்த ரெண்டும் எங்கே போகலாம்ன்றது, சிலந்தி எதுக்கு சரியான வீடு எதுக்கு வரணும், நான் எதுக்கு சரியான வீடுன்னு வரணும். அப்போ இந்த நான் 4 கால் கொண்டதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இதில் நான் செலக்ட் பண்ணணும். 4 காலில் வரக்கூடியது என்னது, நாய் 4 காலில் வரணும். டன் பண்ணுறேன். 6 காலில் சிலந்தி எட் பண்ணணும். இப்போ இந்த பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். நான் வியூ பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், இந்த இமேஜஸோட சில சொற்களும் இருக்குது. ஆகவே இந்த சொற்களை கூட போட்டு நான் துஷ்மனை போட்டு நாய் 6 காலில் போடுறேன், சிலந்தியை 6 காலில் போடுறேன். போட்டுட்டு இதை இங்கே இப்படி நான் போட்டு நாங்கள் செக் பண்ணோம். சரி, இப்படி மாணவர்களுக்கு இட்டுட்டு இல்லை தானே, மாணவர்களுக்கு என்ன செய்யலாம், இதில் சரிவில் பார்க்கலாம். இப்போ மாணவர்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், எது சரி எது பிழைன்றது காட்டும். சரி, அப்போ இது மாதிரி ஒரு அழகான ஆக்டிவிட்டி எங்களுக்கு மாணவர்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியில் உங்களுக்கு விதவிதமாக உங்களுக்கு இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே H5P பயன்படுத்தி உங்களுக்கு இன்றைக்கு நான் 2-3 ஆக்டிவிட்டி 4 ஆக்டிவிட்டி காட்டினேன். இன்னும் நிறைய இருக்குது. அப்போ இதில் உங்களுக்கு நீ செஞ்சு பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிக்கும். இலகுவாக க்ரியேட் பண்ணலாம். டெம்ப்ளேட் தான் இதுவும். சரி, ஓகே. என்ன சரி சந்தேகம் நிற்குதா இந்த செஞ்சத்தில்? முடிஞ்சப்பட்ட உங்களுக்கு சேவ் பண்ண தான் நிற்குது. ஓகே.